Hi 10th standard students, good evening all. So today we are going to see botany lesson chapter 18 heredity, that means unit 18 பார்க்க போறோம். So நம்ம already unit 17 முடிச்சிட்டோம், reproduction in animals and plants முடிச்சிட்டோம். So இப்போ நம்ம பார்க்க போறது heredity, ஓகேவா? So heredity அப்படினா என்ன அப்படினா பரம்பரை அப்படினு சொல்லுவோம் இல்லையா, ஜெனரேஷனா வருதா, ஸோ அதுதான் ஹெரிடிட்டி. ஸோ இந்த லெசன் ஃபுல்லாக நம்ம அதான் படிக்க போகிறோம். ஸோ நம்மளோட லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் என்னென்ன படிக்க போகிறோம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ நோ அபவுட் மெண்டலியன் லாஸ், ஓகேவா? ஸோ மெண்டலியன் லாஸை பற்றி இந்த லெசன் ஃபுல்லாக நம்ம படிக்க போகிறோம். தட் மீன்ஸ் இந்த லெசனில் படிக்க போகிறோம். டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ஃபீனோடைப் அண்ட் ஜீனோடைப். ஸோ ஃபீனோடைப்னா என்ன, ஜீனோடைப்னா என்ன அப்படின்றத படிக்க போகிறோம். அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராசஸ் ஆஃப் மோனோஹைப்ரிட் அண்ட் டைஹைப்ரிட் கிராஸ். ஸோ மோனோஹைப்ரிட் கிராஸ்னா என்ன, டைஹைப்ரிட் கிராஸ்னா என்னன்னு பார்க்க போகிறோம். Differentiate between a chromosome, DNA and a gene. So chromosome na enna, DNA na enna, gene na enna. So idu moonuthukum ulla vidhyasam enna அப்படின்றத நாம பார்க்கறோம். Understand the structure of chromosome. So chromosome ஓட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கறோம். So classify the chromosomes based on the position of centromere. So chromosome ல present ஆயிருக்க centromere பொறுத்து chromosomes எப்படி எல்லாம் classify பண்ணிருக்காங்க அப்படினு பார்க்கறோம். Understand the structure and replication of DNA. So replication and structure of DNA and define mutation. Mutation na enna, then chromosomal and gene mutation na enna அப்படின்றத பார்க்க போறோம். Identify the chromosomal abnormality of Down syndrome. ஓகேவா? Down syndrome ஓட chromosomal abnormality என்ன அப்படின்றது எல்லாமே நம்ம இந்த சாப்டர்ல பார்க்க போறோம், யூனிட்ல பார்க்க போறோம். So let us start a lesson. Introduction. Okay, introduction. So இங்க கொடுத்திருக்காங்க இல்லையா, like begets like. So இது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, so நம்ம தாயை போல பிள்ளை அப்படினு சொல்லுவோம் இல்லையா, so அதுதான், ஓகேவா? So it's an important and universal phenomenon of life as the living being produce offsprings of their own kind. So என்ன அப்படின்னா, so எல்லா living beingsuமே வந்து அதோடைய offsprings அதை போலவே வந்து உருவாக்குது இல்லையா, so அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க like begets like அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் என்னென்ன சிமிலராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலர் ஆஃப் த ஐஸ், அவங்களுடைய ஐ கலர், ஹேர் கலர், நோஸுடைய ஷேப், தென் டைப் ஆஃப் இயர் லோப் எக்ஸட்ரா. ஸோ இது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும். Are inheritable traits. Have you ever wondered how do we inherit traits and characteristics from our father and mother? ஸோ இது வரைக்கும் நீங்கள் கேட்டிருக்கீங்களா, யோசிச்சிருக்கீங்களா, எப்படி வந்து நம்ம அப்பா அம்மாவுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே நமக்கு வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. Some of our characteristics might have been inherited from our grandparents. ஸோ அப்பா அம்மா இல்லாமல் நம்மளுடைய தாத்தா பாட்டி வழிகளில் இருந்தும் அவங்களுடைய கேரக்டர்ஸுமே நமக்கு என்ன பண்ணியிருக்கோம், வந்திருக்கோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ how do we inherit characters from one generation to another. ஸோ எப்படி வந்து ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு வந்து கேரக்டர்ஸ் மாறுது. ஸோ அப்பா கிட்ட இருக்கிற கேரக்டர்ஸ் எப்படி பையன் கிட்ட இருக்குது, ஸோ அம்மா கிட்ட இருக்கிற கேரக்டர்ஸ் வந்து எப்படி நம்மளுடைய பொண்ணு கிட்ட இருக்குது, இல்லை நம்மளோட தாத்தா பாட்டி கிட்ட இருக்கிற கேரக்டர்ஸ் வந்து எப்படி நம்ம அவங்களுடைய கிராண்ட் சன் கிராண்ட் டாட்டர் கிட்ட இருக்குது அப்படின்றதெல்லாம் எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ஜீன்ஸ் we inherit from our parents. ஸோ இதுக்கு எல்லாமே ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ், ஓகேவா? ஸோ ஜீன் மூலியமாக தான் நமக்கு என்னது கேரக்டர்ஸ் வந்து ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ தீஸ் ஜீன்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஃபிசிக்கல் அவுட்லுக் அண்ட் பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஜீன் தான் என்ன டிட்டர்மைன் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ், நம்மளுடைய பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே டிட்டர்மைன் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீன் தான். So the branch of biology that deals with the genes, genetic variation and heredity of living organism is called genetics. So genetics அப்படினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, so define genetics அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன எழுதணும்னா, the branch of biology that deals with the genes, genetic variations and heredity of a living organism is called genetics. So இது ஒரு 2 mark question, ஓகேவா? ஸோ ஜெனட்டிக்ஸ் அப்படின்னா என்னென்னா நம்மளுடைய ஜீன்ஸை பற்றி படிக்கிறது, ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ் பற்றி படிக்கிறது, நம்மளுடைய ஹெரிடிட்டியை பற்றி படிக்கிறது, ஓகேவா? ஸோ இது எல்லாம் சேர்ந்தது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்ஸ். ஸோ அடுத்து ஹெரிடிட்டி, டிஃபைன் ஹெரிடிட்டி அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ ஹெரிடிட்டி இஸ் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் ஃப்ரம் ஒன் ஜென்ரேஷன் டு தி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வைல், ஓகேவா? நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இதுதான் வந்து ஹெரிடிட்டினா என்னென்னா, ஸோ பரம்பரையில், ஓகேவா? ஸோ தலைமுறையாக அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுதான் ஹெரிடிட்டி அப்படின்னா. ஸோ அப்பா கிட்ட இருந்து பையன்கிட்ட இருந்து அவங்களுடைய பையனுக்கு, ஸோ அந்த மாதிரி கேரக்டர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இல்லை தாத்தா கிட்ட இருந்து அவங்க பையன்கிட்ட அப்பா கிட்ட இருந்து நமக்கு வருது இல்லையா, ஸோ அந்த கேரக்டர்ஸ், அந்த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் கேரக்டர்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஹெரிடிட்டி அப்படின்னு டிஃபைன் பண்ணுவோம். While variation refers to the difference shown by the individuals of the same species and also by the offsprings of the same parents. அப்போ வேரியேஷன் அப்படின்னா நமக்கு தெரியல, நேமில் வேரியேஷன்னா வேறுபாடுகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ வேற்றுமை. அப்போ வேரியேஷன்னா என்ன அப்படின்னா ஒரே பேரண்ட் கிட்டேருந்து வரும்போது ஸோ அவங்க பையனுக்கு கேரக்டர்ஸ் வேறு மாதிரி இருக்கலாம் இல்லையா, ஸோ வேறு மாதிரி கேரக்டர்ஸ் இருக்கும், ஸோ அவங்களோட அவுட்லுக் வேறு மாதிரி இருக்கும், அப்பியரன்ஸ் வேறு மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா வேரியேஷன்
அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஹெரிடிட்டி இஸ் அ டிரான்ஸ்மிஷன் ஆஃப் கேரக்டர் ஃப்ரம் ஒன் ஜென்ரேஷன் டு தி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். அப்போ வேரியேஷன்னா என்ன அப்படின்னா நம்மளுடைய பேரண்ட் கிட்ட இருந்து நமக்கு வேறையான கேரக்டர்ஸ், நம்ம வேறு மாதிரி இருக்கிறோம் இல்லையா, ஸோ அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் நம்ம வேரியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆல் திஸ் கேன் ஹேப்பன் ஒன்லி டியூ டு குரோமோசோம்ஸ். ஸோ இது எல்லாமே எதன் மூலிமா நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோமோசோம்ஸ் மூலயமா தான் இது எல்லாமே நடக்குது. ஓகேவா? ஸோ நம்மளுடைய கேரக்டர்ஸ் டிரான்ஸ்மிஷன் தென் வேரியேஷன்ஸ் எல்லாமே குரோமோசோமால தான் நடக்குது. ஸோ நவ் லெட்ஸ் see what chromosomes are and how they are composed with DNA that form the genetic material. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்ன குரோமோசோம்ஸ் வந்து நம்ம கேரக்டர்ஸ் எல்லாம் டிட்டர்மைன் பண்ணுது, வேரியேஷன்ஸை டிட்டர்மைன் பண்ணுது, ஸோ அது எப்படி வந்து டிஎன்ஏவோட கம்போஸ் ஆகிருக்கு, ஸோ இதெல்லாம் சேர்ந்து நமக்கு எப்படி ஜெனட்டிக் மெட்டீரியலை ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ கிரீகர் ஜான் மெண்டல், ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ். ஸோ கிரீகர் ஜான் மெண்டல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீஸ் அ ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ். ஸோ இப்போ நம்ம அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அவர் என்ன கண்டுபிடிச்சாரு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். மெண்டல் 1822 to 1884 அவருடைய டைம் பீரியட் வாஸ் அன் ஆஸ்ட்ரியன் மாங்க். ஓகேவா? மாங்க் அப்படின்னா துறவின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இவர் வந்து ஒரு ஆஸ்ட்ரியன் துறவி. ஸோ ஹூ டிஸ்கவர் த பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஹெரிடிட்டி த்ரூ ஹிஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். ஸோ இவர் என்ன கண்டுபிடிச்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஹெரிடிட்டியோடைய பேசிக் பிரின்சிபல்ஸ் வந்து இவருடைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மூலிமா கண்டுபிடிச்சிருக்காரு. ஹிஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆர் த ஃபவுண்டேஷன் ஃபார் மாடர்ன் ஜெனடிக்ஸ். ஸோ இவர் கண்டுபிடிச்ச எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாடர்ன் ஜெனடிக்ஸ்க்கு ஒரு அடித்தளமாகவே இருந்திருக்கு. He was born in 1822 to a family of farmers in Silesian of Czechoslovakia. ஓகேவா? ஸோ அவர் வந்து ஒரு ஃபார்மர், சாதாரண ஃபேமிலியில் தான் பிறந்திருக்காரு. ஸோ அவர் எங்கே பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Silesian of Czechoslovakia. ஆஃப்டர் ஃபினிஷிங் இஸ் ஹை ஸ்கூல், ஸோ இவருடைய ஹை ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, at the age of 18 அவருடைய ஹை ஸ்கூல் முடிச்சிருக்காரு. He entered the Australian monastery at Brown as a priest. ஸோ இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மொனாஸ்ட்ரியில் போய் ஜாயின் பண்ணிட்டார். அவருடைய ஹை ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் ஒரு மொனாஸ்ட்ரியில் போய் அவர் ஜாயின் பண்ணிட்டாரு. ஸோ அங்கே தான் மாங்க்லாம் இருப்பாங்க, துறவைகள்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரியான மொனாஸ்ட்ரியில் போய் அவர் ஜாயின் பண்ணிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் தேர் he went to the University of Vienna for training in physics, mathematics and natural science. ஸோ அங்கேருந்தே அவர் என்ன பண்ணியிருக்காரு, யூனிவர்சிட்டி ஆஃப் வேனாவில் போய் படிச்சிருக்காரு. ஸோ அவர் என்னென்ன ட்ரைனிங்காக போயிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் நேச்சுரல் சயின்ஸை கற்றுக்கிறதுக்காக போயிருக்காரு. மெண்டல் ரிட்டர்ன் டு த மொனாஸ்ட்ரி இன் 1854. ஸோ அதுக்கப்புறம் 1854 மறுபடியும் அந்த மொனாஸ்ட்ரிக்கே அவர் ரிட்டர்ன் வந்துட்டார். அண்ட் கண்டினியூ டு ஒர்க் அஸ் அ ப்ரீஸ்ட். அவர் ப்ரீஸ்டாக அங்கே ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் டீச் இன் ஹை ஸ்கூல். ஸோ அங்கேயே தங்கி அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ப்ரீஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் ஹை ஸ்கூலுக்கு அவர் டீச்சராக ஒர்க் பண்ணியிருக்காரு, கற்றுக் கொடுத்துட்டு இருந்திருக்காரு. ஸோ இன் ஹிஸ் லெஷர் டைம் ஹி ஸ்டார்டட் இஸ் ஃபேமஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆன் த கார்டன் பீ பிளான்ட். ஸோ அதுக்கப்புறம் மீதி இருக்கிற டைமில் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ எந்த பிளான்ட்டில் அவர் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஃபஸ்ட்டு ஆரம்பித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீ பிளான்ட், பட்டாணி செடி இருக்கு இல்லையா, ஸோ அந்த பட்டாணி செடியில் தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் முதலாக அவருடைய எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ ஹி கண்டக்டட் இஸ் எக்ஸ்பெரிமெண்ட் இன் த மொனாஸ்ட்ரி for about 9 years from 1856 to 1865. ஸோ அந்த மொனாஸ்ட்ரியில் தங்கியே அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவரோட எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணி பார்த்துருக்காரு. ஸோ நியர்லி 9 years வந்து அவரோட எக்ஸ்பெரிமெண்ட் வந்து அவர் கண்டினியூ பண்ணியிருந்திருக்காரு. ஸோ ஹி ஹேட் ஒர்க்ட் ஆன் நியர்லி 10,000 pea plants of 34 different varieties. ஸோ அப்போ இந்த 9 இயர்ஸில் அவர் எத்தனை வெரைட்டி ஆஃப் பீ பிளான்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னா 10,000 பீ பிளான்ஸ் நியர்லி வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அது 34 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பீ பிளான்ட்டில் வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணி பார்த்துருக்காரு. ஸோ மெண்டல் நோட்டட் தட் தே டிஃபர் ஃப்ரம் ஒன் another இன் மெனி வேஸ். ஸோ இவ்வளோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அவர் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதங்கள். ஓகேவா? ஸோ எல்லாத்துக்குமே கேரக்டர்ஸ் ஒன்றும் கிடையாது. ஸோ ஒவ்வொரு விதத்தில் என்னது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அவர் கண்டுபிடிச்சதில் நிறைய கேரக்டர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அதில் இம்பார்ட்டன்ட் 7 கேரக்டர்ஸ் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க characteristic studied, dominant character, recessive character. ஓகேவா? ஸோ இவர் கண்டுபிடிச்ச தட் மீன்ஸ் 7 கேரக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீட் ஷேப், சீட் கலர், சீட் கோட் கலர், சீட் கலர். ஸோ ஓகேவா, விதையோடைய ஷேப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, தென் சீடோட கலர் எப்படி இருக்குது, தென் சீட் கோட் அதோடைய அவுட்டர் கவரிங் கலர் எப்படி இருக்குது, தென் பாட் ஷேப், பாட் கலர், தென் ஃப்ளவர் பொசிஷன் இன் த பிளான்ட் அண்ட் த ஸ்டெம் உடைய லென்த். ஓகேவா? தீஸ் ஆர் த 7 கேரக்டர்ஸ், contrasting characters used by Mendel. So dominant character, recessive character இருக்கும்போது என்ன மாதிரியான ஷேப்பில் இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ரவுண்ட் டாமினன்ட் கேரக்டர் இருக்கும்போது சீட் வந்து ரவுண்டாக இருக்குது, ரெசசிவ் கேரக்டரில் ரிங்கிள்டாக இருக்குது. ஓகேவா? தென் சீட் கலர் வந்து டாமினன்ட் கேரக்டராக இருக்கும்போது எல்லோயிஷாக இருக்குது. ஸோ இங்கே க்ரீன் கலரில் இருக்குது.
ஸோ சீட் கோட் கலர் வந்து கலர்டாக இருக்குது ஓகேவா. சீட் கோட் வந்து கலர்டாக இருக்குது, இங்கே ஒயிட் கலராக இருக்குது. தென் பாட் ஷேப் அப்படின்னா நீங்கள் பட்டாணி பார்த்துருப்பீங்க, அது பார்க்கறதுக்கு பாட் ஷேப் மாதிரி இருக்கும். ஸோ அது எப்படி இருக்கும்னா தட்டையாக இருக்குது, இன்ஃப்ளேட்டடாக இருக்குது ஓகேவா. டாமினன்ட் கேரக்டராக இருக்கும்போது, ரெசிசிவ் கேரக்டராக இருக்கும்போது எப்படி இருக்குன்னா கன்ஸ்ட்ரக்டட். ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீடுக்கும் ஒவ்வொரு தட் மீன்ஸ் கம்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கும் ஓகேவா. ஸோ அதுதான் கன்ஸ்ட்ரக்டட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் பாட் கலர் வந்து டாமினன்ட் கேரக்டரில் க்ரீனாக இருக்குது, இங்கே ரெசிசிவ் கேரக்டரில் எல்லோவாக இருக்குது. ஃப்ளாப் பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி ஓகேவா. தென் இங்கே டெர்மினலில் இருக்குது. தென் ஸ்டெம் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா லாங்காக இருக்குது டாமினன்ட் கேரக்டரில், தென் ரெசிசிவ் கேரக்டரில் ஷார்ட்டாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து அவர் யூஸ் பண்ண 7 கேரக்டர்ஸ் ஓகேவா. ஏன்னா அவர் கண்டக்ட் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் வந்து எந்த பிளான்ட்டில் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீ பிளான்ட், பட்டாணி செடியில் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் யூஸ் பண்ண இந்த 7 கேரக்டர்ஸ் தான். ஸோ அது டாமினன்ட் கேரக்டராக இருக்கும்போது நம்மளுடைய சீட் ஷேப், சீட் கலர், சீட் கோட் கலரில் எப்படி இருந்தது, தென் ரெசிசிவ் கேரக்டராக இருக்கும்போது எப்படி இருந்தது அப்படின்றத அவர் என்ன பண்ணியிருக்காருங்க ஒரு சார்ட்டாக போட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ அடுத்து ரீசன்ஸ் ஃபார் மெண்டல் சக்ஸஸ் ஓகேவா. ஸோ இவர் எக்ஸ்பிளைன் பண்ணார் இல்லைங்களா. ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவருடைய சக்ஸஸ் என்ன, ரீசன் என்ன, அவர் எக்ஸ்பிளைன் சக்ஸஸ் ஆனதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்னன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கலாம். So he chose the pea plant as it was advantageous for experiment to work in many aspects. So first என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is naturally self pollinating ஓகேவா. ஸோ அவர் செலக்ட் பண்ண பிளான்ட் வந்து நேச்சுரலாக செல்ஃப் பாலினேட்டிங் பிளான்ட் அண்ட் ஸோ இஸ் வெரி ஈஸி டு ரேஸ் பியூர் ப்ரீடிங் இண்டிவிஜுவல்ஸ். ஸோ அப்போ பியூர் ப்ரீடிங் இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னா அதிகமாக நமக்கு என்னது நிறைய பிளான்ட்டை உருவாகக்கூடிய பிளான்ட்டாக இருந்திருக்கு ஓகேவா. ஸோ இது செல்ஃப் பாலினேட்டிங் அப்படின்றதுனால it has a short lifespan as it is an annual and so it was possible to follow several generations. ஸோ இதோட லைஃப் ஸ்பேன் வந்து என்னவா இருந்திருக்கு, ரொம்ப ஷார்ட்டாக இருந்திருக்கு அதோட லைஃப் ஸ்பேன் வந்து. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆனுவல் பிளான்ட் அண்ட் ஸோ இட் வாஸ் பாசிபிள் டு ஃபாலோ செவரல் ஜென்ரேஷன்ஸ். இட் இஸ் ஈஸி டு கிராஸ் பாலினேட். ஸோ இது ஒரு நேச்சுரலாக செல்ஃப் பாலினேட்டிங்காக இருந்தாலும் நமக்கு கிராஸ் பாலினேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்திருக்கு. இட் ஹேஸ் டீப்லி டிஃபைன்ட் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ். ஸோ இங்கே நம்ம முன்னாடி பண்ணோம் இல்லையா, அந்த கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் எல்லாமே நம்ம இதில் டிஃபைன் பண்ணியிருக்கோம். த ஃப்ளவர்ஸ் ஆர் பைசெக்சுவல். ஸோ இதில் இருந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே பைசெக்சுவல் ஃப்ளவர்ஸாக இருந்திருக்கு ஓகேவா. ஸோ தீஸ் ஆர் த ரீசன் வை மெண்டல்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பிகேம் சக்ஸஸ் ஓகேவா. ஸோ அடுத்து monohybrid cross inheritance of one gene ஓகேவா. மோனோனாலே நமக்கு தெரியுது சிங்கிள் இல்லையா, மோனோ ஹைப்ரிட், மோனோனா சிங்கிள். ஸோ மோனோ ஹைப்ரிட் கிராஸ் பற்றி பார்க்க போகிறோம். இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ஒரே ஒரு ஜீனோட இன்ஹெரிட்டன்ஸை பற்றி நம்ம இப்போ படிக்க போகிறோம். ஸோ கிராசஸ் இன்வால்விங் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ஒன்லி ஒன் பேர் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் ஓகேவா. ஸோ ஒரே ஒரு கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸை இன்வால்வ் பண்ணுற அந்த இன்ஹெரிட்டன்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், மோனோ ஹைப்ரிட் கிராஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா இட் இஸ் ஏ கிராஸ் பிட்வீன் டூ ஃபார்ம்ஸ் ஆஃப் ஏ சிங்கிள் ட்ரேட் லைக் ஏ கிராஸ் பிட்வீன் டால் அண்ட் ஏ டுவார்ஃப் பிளான்ட். ஸோ நம்ம இப்போ ஒரு டால் பிளான்ட்லையும் டுவார்ஃப் பிளான்ட்டையும் நம்ம கிராஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம அதில் கிடைக்குது இல்லையா, ஸோ அதுதான் மோனோ ஹைப்ரிட் கிராஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மெண்டல்ஸ் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் மோனோ ஹைப்ரிட் கிராஸ் பேரண்டல் ஜென்ரேஷன். ஸோ மோனோ ஹைப்ரிட் கிராஸை பற்றி மெண்டல் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு, அவர் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேரண்டல் ஜென்ரேஷன். ஸோ பேரண்டல் ஜென்ரேஷன் இஸ் நத்திங் பட் என்னன்னா பியூர் ப்ரீடிங் டால் பிளான்ட் அண்ட் எ பியூர் ப்ரீடிங் டுவார்ஃப் பிளான்ட். ஸோ இதோட பேரண்ட் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பியூர் ப்ரீடிங் டால் பிளான்ட் அண்ட் பியூர் ப்ரீடிங் டுவார்ஃப் பிளான்ட் ஓகேவா. ரெண்டு எடுத்துருந்துருக்காரு. ஸோ இவர் F1 ஜென்ரேஷனில் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் என்ன அவர் நோட் பண்ணியிருக்காரு அப்படின்னா plants raised from the seeds of pure breeding parental cross in F1 generations were tall and monohybrid. ஸோ அப்போ ஒரு பியூர் ப்ரீடிங் பேரண்டல் கிராஸ்லேருந்து உருவாகின பிளான்ட் F1 ஜென்ரேஷனில் உருவாகின பிளான்ட் வந்து எல்லாமே டால் பிளான்ட்டாக இருந்திருக்கு, தென் எல்லாமே மோனோஹைப்ரிடாக இருந்திருக்கு F1 ஜென்ரேஷனில் ஓகேவா. அடுத்து F2 ஜென்ரேஷன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா selfing of the F1 monohybrids resulted in tall and dwarf plants respectively. ஸோ அப்போ நம்மளோட F1 ஜென்ரேஷனில் நமக்கு என்ன கிடச்சிச்சு, எல்லாமே டால் பிளான்ஸ் அண்ட் மோனோஹைப்ரிட் பிளான்ஸ் கிடச்சது இல்லையா. ஸோ அந்த மோனோஹைப்ரிட் பிளான்ஸை மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா செல்ஃப் பண்ணும்போது அவருக்கு என்ன கிடச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய டால் பிளான்ஸ் அண்ட் dwarf plants. தட் மீன்ஸ் டால் நீளமான பிளான்ஸ், உயரமான பிளான்ஸும் தென் குட்டையான பிளான்ஸ் வந்து கிடச்சிருக்கு. எந்த ரேஷியோவில் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3:1 ரேஷியோவில் கிடச்சிருக்கு. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. So the actual number of tall and dwarf plants obtained by Mendel was. So அப்போ எவ்வளோ நம்பர்ஸ் தான் வந்து இவருக்கு டால் பிளான்ஸ் கிடச்சிருக்கு, dwarf plants கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 787 டால் பிளான்ஸ் கிடச்சிருக்கு, தென் 277 dwarf plants கிடச்சிருக்கு நமக்கு ஓகேவா. ஸோ அதை 3:1 ரேஷியோவில் கிடச்சிருக்கு. Then external expression of a particular trait is known as phenotype. ஸோ phenotypeனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் எ பர்டிகுலர் ட்ரேட், ஒரு பர்டிகுலர் ட்ரேட்டுடைய எக்ஸ்டர்னல் எக்ஸ்பிரஷன்.
ஓகேவா, வெளிப்பாடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுதான் நம்ம phenotype அப்படின்னு சொல்லுவோம். ஸோ the phenotypic ratio, ஸோ இதோட phenotypic ratio என்னன்னு பார்த்தீங்கன்னா 3:1. ஸோ இந்த F2 ஜென்ரேஷன் 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வேர் obtained. நம்மளோட F2 ஜென்ரேஷனில் நமக்கு 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டால், ஹோமோசைகஸ். டால், ஹோமோ மீன்ஸ் சேம் இல்லையா, அப்போ டி டால்னா ரெண்டுமே டாலாக கிடச்சிருக்கு. ஓகேவா, தட் இஸ் அ பியூர் ஒன், நமக்கு ஒரு பேர் கிடச்சிருக்கு. தென் டால் ஹெட்ரோசைகஸ் அப்படின்னா ஒரு டால் ஒரு ஷார்ட். ஓகேவா, ஸோ அதான் டால் ஹெட்ரோசைகஸ் ரெண்டு கிடச்சிருக்கு. அண்ட் டுவாஃப் ஹோமோசைகஸ் அப்படின்னா ரெண்டுமே சின்ன சின்ன பிளான்ட், டுவாஃப் பிளான்ட்டாக கிடச்சிருக்கு. ஓகேவா, ஹோமோனா நமக்கு சேம்னு தெரியும் இல்லையா. ஸோ அதான் ஒன். அப்போ இதான் வந்து ஜீனோடைபிக் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இந்த ஜீனோடைபிக் ரேஷியோ நமக்கு என்ன கிடச்சிருக்கு இங்கே 1:2:1. ஓகேவா, ஸோ genotype is the genetic expression of an organism. அப்போ அதில் எக்ஸ்டர்னல் எக்ஸ்பிரஷன் வந்து phenotype அப்படின்னு சொல்லுவோம், genetic expression அப்படின்னா genotype அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ அடுத்து Mendel's interpretation on monohybrid cross. Mendel interpretation on monohybrid cross. So based on these observations, it was confirmed by Mendel that factors are passed from one generation to another, now referred to as gene. So இவர் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் கண்டக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவர் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்காரு இந்த அப்சர்வேஷன்லாம் பார்த்ததுக்கு அப்புறம். ஸோ Mendel that factors, ஓகேவா, சில factors are passed from one generation to another generation, now referred to as gene. அப்போ ஏதோ ஒரு ஃபேக்டர் வந்து ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு மாறுது. ஓகேவா, ஸோ அந்த ஃபேக்டர் தான் என்னென்னு அவர் கண்டுபிடிச்சிருக்காரு, ஜீன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா, ஸோ டால்னஸ் அண்ட் டுவாஃப்னஸ் ஆர் டிட்டர்மைன்ட் பை a pair of contrasting factors. Tall plant possesses a pair of factors. ஓகேவா, ஸோ டால் பிளான்ட் வந்து pair of factors ரெண்டு இருக்கும், represented by T. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டாமினன்ட் கேரக்டரை ரெப்ரசென்ட் பண்ணுறதுனால கேபிட்டல் T போடுவோம், டேக்கிங் த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் த டாமினன்ட் கேரக்டர். அண்ட் அ பிளான்ட் இஸ் டுவாஃப், ரொம்ப குட்டையாக இருந்துச்சு அப்படின்னா பிகாஸ் இட் பொசஸ் ஃபேக்டர்ஸ் ஃபார் டுவாஃப்னஸ் ரெப்ரசென்டட் as T, ஸ்மால் T நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம், அதுதான் வந்து ரெசிசிவ் கேரக்டர். ஸோ தீஸ் ஃபேக்டர்ஸ் அக்கர் ஓகேவா, ஸோ நம்ம இங்கே occur in pairs and may be alike as in pure breeding tall plants. ஓகேவா, ஸோ டால் பிளான்ஸ் டினோட் பண்ணுறதுக்கு கேபிட்டல் T ரெண்டுமே டாலாக இருந்துச்சுன்னா கேபிட்டல் T ரெண்டு போடுவோம். அண்ட் டுவாஃப் பிளான்ஸாக ரெண்டுமே டுவாஃப் பிளான்ஸாக கிடச்சிதுன்னா நமக்கு TTன்னு போடுவோம் இல்லையா. ஸோ திஸ் இஸ் ரெஃபர்ட் டு அஸ் ஹோமோசைகஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், ரெண்டு பிளான்ட்டுமே சேம் இருந்துச்சுன்னா நம்ம ஹோமோசைகஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ரெண்டுமே டாலாக இருந்தாலும் ரெண்டுமே டுவாஃபாக இருந்தாலும், ஸோ டால் ஒரு பிளான்ட் டுவாஃப் ஒரு பிளான்ட் அப்படி இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம், ஹெட்ரோசைகஸ் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இஃப் தே ஆர் அன்லைக் மீன்ஸ் ஒரு டால் ஒரு டுவாஃப் அப்படி இருந்தால் தே ஆர் ரெஃபர்ட் டு அஸ் ஹெட்ரோசைகஸ். ஓகேவா, so two factors making up a pair of contrasting characters. Two factors நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், factors தான் நம்ம இப்போ என்னன்னு சொல்றோம், genes அப்படின்னு சொல்றோம் இல்லையா. So the two factors making up a pair of contrasting characters are called alleles. அப்ப two factors making a pair of contrasting character, ரெண்டு factors ஒண்ணா சேர்ந்து ஒரு contrasting character உருவாக்குது அப்படின்னா அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்வோம், alleles அப்படின்னு சொல்லுவோம். or allelomorphs. One member of each pair is contributed by one parent. ஸோ இங்கே ரெண்டு ஃபேக்டர்ஸ் இருக்கு இல்லையா, அப்போ ஒவ்வொரு பேரண்ட்லேருந்து நமக்கு ஒரு ஃபேக்டர் வரும். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு என்னது, ஒன்று பேர் ஆகி ஸோ டிஃப்ரெண்ட் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸை உருவாகுது இல்லையா. ஸோ அதுக்கு பேர் தான் அல்லீல்ஸ் ஆர் அல்லிமோமார்ஃப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். When two factors for alternative expression of a trait are brought together by fertilization, only one expresses itself, tallness masking the expression of the other, dwarfness. The character which expresses itself is called dominant condition and that which is masked is called recessive condition. ஸோ அப்போ நம்ம ரெண்டு ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டோம் இல்லையா, ரெண்டு ஃபேக்டர்ஸும் பேரப் ஆகி நமக்கு கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸை கொடுக்கறதுக்கு பேர் தான் நம்ம அல்லீல்ஸ் அப்படின்னு சொன்னோம். ஸோ இந்த அல்லீல்ஸ் வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் பேரண்ட்கிட்டேருந்து ஒன்று வரும். ஓகேவா, ஸோ அப்போ when two factors for alternative expression, ரெண்டு alternative expressionக்கு நம்ம ரெண்டு ஃபேக்டர்ஸ் எடுக்கும்போது of a trait are brought together by fertilization, ரெண்டுத்தையும் நம்ம ஒன்றா கொண்டு வரோம் by a process of fertilization. ஸோ ஒன்லி ஒன் எக்ஸ்பிரஸ் இட் செல்ஃப், அப்போ ரெண்டுமே ஒன்றா கொண்டு வரும்போது அங்கே ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் தான் என்ன பண்ணுது, அதோடைய கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்ணுது. ஸோ அப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது அது டால்னஸ். ஓகேவா, மாஸ்கிங் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் தி அதர். அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய கேரக்டரை டாமினண்ட்டாக காமிச்சிட்டு அடுத்த கேரக்டர் அங்கே ரெசிசிவாக காமிக்குது. ஓகேவா, ரெசிசிவாக காமிக்குது. ஸோ அப்படி எந்த கேரக்டர் வந்து டாமினண்ட்டாக இருக்கோ அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம், டாமினன்ட் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எந்த கண்டிஷன் வந்து அங்கே மாஸ்க் ஆகியிருக்கு தெரியாமல் மாஸ்க் மறைஞ்சு இருக்கோ அப்படியோ அதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ரெசிசிவ் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஓகே. அடுத்து the factors are always pure
and when gametes are formed, the unit factors segregate so that each gamete gets one of the two alternative factors. So அப்போ இந்த factors எப்பவுமே என்னவா இருக்கும், ரொம்ப பியூரா இருக்கும். ஓகேவா, பியூர். And when gametes are formed, the unit factors segregate so that each gamete gets one of the two alternative factors. It means that factors for tallness T and dwarfness T are separate entities in a gamete, either T or T is present. When F1 hybrids are self-crossed, the two entities separate and then unite independently, forming tall and dwarf plants. So அப்போ இந்த factors எல்லாமே என்னது, ரொம்ப பியூரா இருக்கும். ஓகேவா, ஸோ நம்ம என்ன சொன்னோம், ஃபேக்டர்ஸ் எல்லாமே எப்போவுமே பியூராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when gametes are formed, அங்கே gametes உருவாகும் போது the unit factors segregate so that அங்கே என்ன ஆகுது, யூனிட் ஃபேக்டர்ஸ் எல்லாம் ஒன்றா செக்ரிகேட் ஆகி so that each gamete gets one of the two alternative characters. அப்போ ஏதோ ஒரு கேமெட்டில் வந்து இங்கே ரெண்டு ஃபேக்டர்ஸ் இருக்கு இல்லையா, அது ஏதோ ஒரு ஃபேக்டர்ஸ் வந்து அந்த கேமெட்ஸ்க்கு போயிடுது. ஓகேவா, ஸோ இட் மீன்ஸ் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, that factors for tallness நம்ம என்ன பண்ணுவோம், கேபிட்டல் T ல டினோட் பண்ணுவோம், and dwarfness small t, ஓகேவா, are separate entities, ரெண்டுமே different, and in a gamete either T or T is present. அப்பனா ஏதோ ஒரு ஃபேக்டர் தானே, அப்போ ஒன்று டால்னஸாக இருக்கலாம், இன்னொன்று இல்லைனா dwarfness, ஏதோ ஒரு ஃபேக்டர் தான் வந்து நம்ம கேமெட்டில் வந்து present ஆகிருக்கும். when F1 hybrids are self crossed, அப்போ F1 hybrid வந்து நம்ம self cross பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, self cross the two entities separate and then unite independently. So ரெண்டு entities நமக்கு செப்பரேட்டாக கிடைக்கும், டால் பிளான்ட் டுவார்ஃப் பிளான்ட் அப்படின்னு ரெண்டும் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு என்ன ஆகிடும், ஒன்றா இண்டிபெண்ட்டாக யூனைட் ஆகிடுது, ஃபார்மிங் டால் அண்ட் டுவார்ஃப் பிளான்ட்ஸ். அப்போ நமக்கு லாஸ்ட்டாக என்ன கிடைக்குது, இந்த கன்க்ளூஷனில் டால் பிளான்ட்ஸ் அண்ட் டுவார்ஃப் பிளான்ட்ஸ் தான் நமக்கு கிடைக்குது. ஓகேவா, ஸோ இதான் மோனோ ஹைப்ரிட் கிராஸ். ஸோ அதில் இங்கே பிக்சர் கொடுத்துருக்காங்க, நம்ம பார்த்தோம் இல்லையா மோனோ ஹைப்ரிட் கிராஸில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது டால் பிளான்ட்ஸ். ஓகேவா, இங்கே ரெண்டுமே டாமினன்ட் கேரக்டர்ஸ் வந்துருக்கு. ஸோ இது வந்து டால் பிளான்ட்ஸ், ஸோ இது டுவார்ஃப் பிளான்ட்ஸ். ஓகேவா, அப்போ என்னது, இங்கே ஒரு டி டால் பிளான்ட்டுக்கு, இங்கே டி ஸ்மால் பிளான்ட். ஓகேவா, ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணும்போது நமக்கு டி, அட் மீன்ஸ் ஒரு டால் டி ஒரு டுவார்ஃப் பிளான்ட் கிடச்சிருக்கு. ஸோ இது ரெண்டும் மேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா, கேமெட்ஸ் டிடி அண்டு டிடி. ஓகேவா, ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பைன் பண்ணும்போது, ஓகேவா, இப்போ நமக்கு 4 கேரக்டர்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த 4 கேரக்டர்ஸை நம்ம கம்பைன் பண்ணும்போது நமக்கு பாருங்கள் என்ன காம்பினேஷன் கிடச்சிருக்கு, ரெண்டுமே டால் பிளான்ட். தென் இங்கே இதுதான் டாமினன்ட் இல்லையா, அதனால தான் இது டால் பிளான்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே இதுவும் டாமினன்ட் டால் பிளான்ட். ஸோ இது ரெண்டும் ரெசசிவ் கேரக்டர், இது டுவார்ஃப் பிளான்ட். ஓகேவா, ஸோ இதான் பேரண்டல் ஜென்ரேஷனில் நமக்கு ஒரு டால் பிளான்ட் ஒரு டுவார்ஃப் பிளான்ட் எடுத்திருக்கோம். ஸோ F1 ஜென்ரேஷனில் ஜீனோடைப் ஆல் ஆர் டிடி டுவார்ஃப் அண்ட் ஸ்மால் பிளான்ட், சாரி டால் அண்ட் டுவார்ஃப் பிளான்ட் கிடச்சிருக்கு. ஃபீனோடைப் வந்து எல்லாமே டாலாக இருந்திருக்கு F1 ஜென்ரேஷனில். அடுத்து F2 ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ரேஷியோ கிடச்சிது, ஜீனோடைப் 1:2:1 அண்ட் ஃபீனோடைப் என்ன கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3:1. ஓகேவா, ஸோ இதுதான் அவருடைய மெண்டல் எக்ஸ்பெரிமெண்ட் ஆன் மோனோ ஹைப்ரிட் கிராஸ். ஓகே ஸ்டூடெண்ட், டுடே our session is over, so we will see the remaining in the next class. Thank you. Character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalampakam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, love forever. Faithful friends to see the culture. Lovely teachers can promise them. What's the culture we will start them. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakam, Puducherry 7.